ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம கரண்ட் ஃப்ளோ எவ்வளோ ஃப்ளோ ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். கரண்ட்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கரண்ட் ஃப்ளோ மெஷர் பண்ண போகிறோம். இப்போ செட்டப்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோக்கு செட்டப்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நான் வந்து ஒரு 9 வோல்ட் பேட்டரியும் ஒரு 3.7 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுதான் சேஃப் டு யூஸ். நீங்கள் வந்து டைரக்ட் கரண்ட் இல்லை டிசி அந்த மாதிரி ஹை வோல்ட் போனீங்கன்னா அது எக்ஸ்பெரிமெண்டலாக யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அதிகமாக தேவை. அதனால நான் வந்து ஒரு 2 பேட்டரிஸை வச்சு உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ காட்ட போகிறேன். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். உள்ளே இருக்க பவருக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் ஃப்ளோ வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இதுதான் வாட்டர் வித் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ண கரண்ட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். அது ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ கீப் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டென்ட்டை மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது கரண்ட் ஃப்ளோ. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா இன்னும் கொஞ்சம் சால்ட் இந்த இடத்துல வந்து வாட்டரில் சால்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த சால்ட் போட்ட உடனே சால்ட் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியுது கரண்ட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். 1ல் இருந்தது இப்போ 2க்கு வந்திருக்கு. இது வந்து நார்மல் பேட்டரின்றதுனால உங்களுக்கு அப்படி தான் உங்களுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ வேரி ஆகும் கொஞ்சம். இப்போ 0 கரண்ட் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் செக் பண்ணுவோம். 1 செகண்ட். இன்னும் கொஞ்சம் சால்ட்டை போட்டு டிசால்வ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கரண்ட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. 2, 4. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரண்ட் ஃப்ளோ வெரி ஆச்சு. இப்போ இதோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் சேஞ்சஸ் தெரியுது. அதாவது நத்திங் பட் ஒயர் வந்து நம்ம பெருசாக கொடுக்கறதுனால கூட அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகுது. அப்போ வோல்டேஜ் நம்ம யூஸ் பண்ணுற பேட்டரி வோல்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வேரி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் சேஞ்சஸ் ஆகிறது தெரியுது. யூ கேன் சி தட் 8 வருது, 12 வருது. அதுக்கேற்ற மாதிரி அயனைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து வோல்டேஜ் உங்களுக்கு வேரி ஆகி 5. அப்போ 13லேருந்து நம்மளுக்கு வந்துங்கன்னா வேகமாக 5, 4 அது மாதிரி டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. அது ஏன்னா நம்ம பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறதுனால பவர்ஸ் வந்து வேகமாக கன்சியூம் பண்ணும். அதனால உங்களுக்கு வந்து கரண்ட்டோட ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். இதுதான் கரண்ட் எப்படி ட்ராவல் ஆகுதுன்றது. சரி, இப்போ நம்ம கரண்ட்னா என்னன்றதை பார்ப்போம். ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தோம் நம்ம கரண்ட் ஃப்ளோ எப்படி நடந்துச்சுன்ட்டு. இதில் நம்மளுக்கு சின்ன ஃபெயிலியர்ஸ் வந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயரோட லென்த் அதிகமானோடனே கரண்ட் ஃப்ளோ வந்து கம்மியாயிடுச்சு நம்மளுக்கு. அது ஏன் நீங்கள் அங்கே கேட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் 9 வோல்ட் பேட்டரிஸ். இப்போ இந்த பேட்டரிஸோட பவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து பேட்டரியோட கேப்பபிலிட்டி கம்மியாகி கரண்ட் வந்து பாஸ் ஆகாது. வோல்டேஜ் வந்து அந்த டிஸ்டன்ஸ்க்கு அதுதான் இங்கே வந்து மேஜர் ஃபால்ட்டே நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்டரில் பாஸ் பண்ணுற கரண்ட்டை, வாட்டரில் வந்து அயான்ஸ் அதிகம், எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். இப்போ கரண்ட்னா என்ன? இப்போ உங்களுக்கு ஷார்ட்டஸ்டான ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு மறக்க முடியாத மாதிரி நான் உங்களுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்னா இப்போ ஒரு ரோடு எடுத்துக்கோங்க. ஒரு ரோட்ல இப்போ காரெல்லாம் அதிகமாக போயிட்டு இருக்கு. இப்போ அந்த ரோட்ல எவ்வளோ கார் அதிகமாக போகுது அப்படின்றது தான் கரண்ட். அதாவது ஒரு ரோட்ல 3 கார்ஸ், 4 கார்ஸ் இல்லை ஒரு 100 கார், 1000 கார்ஸ் போகுதுன்னா அது கரண்ட். இப்போ அந்த கார் எவ்வளோ ஸ்பீடாக போகுது அது வந்து வோல்டேஜ். இப்போ உங்களுக்கு 220 வோல்ட்ஸே நீங்கள் நார்மலாக அது இந்த ஒயர்லேயே கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒயர் வந்து ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஆனால் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஒயர் வந்து பிரேக் ஆகிடும். அதுதான் இதில் இருக்க மேஜர் டிஃப்ரென்சஸ். இப்போ உங்களால் எவ்வளோ வோல்ட் வேணால் இதில் பாஸ் பண்ண முடியும். ஆனால் அதிகமான கரண்ட்டை இதில் பாஸ் பண்ண அதே மாதிரி இப்போ 9 வோல்ட்டையே உங்களால் இந்த ஒயரில் பாஸ் பண்ண முடியும். இதுலேயே ஹை கரண்ட் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடும் ஒயர் வந்து. இதுதான் இதில் இருக்க டிஃப்ரென்சஸ். இப்போ இதில் இந்த பேட்டரியில் எவ்வளோ கரண்ட் இருக்குன்னு நம்ம பார்ப்போமா? எவ்வளோ கரண்ட் வந்து இந்த பேட்டரி வந்து
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். வந்து நம்ம மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இதில் தான் வச்சிருக்கேன் என்னோட மல்டிமீட்டரோட கவுண்ட்டை, உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் டெர்மினல், பிளாக், தென் ரெட்டை வந்து ரெட்டுக்கு ஹோல்ட் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 1.024. அதே வேல்யூஸில் நிற்கிது. இப்போ இதுதான் இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு. இப்படி தான் நம்ம வந்து ஒரு கரண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம வந்து இதில் வச்சுப்போம் 10ல் மல்டிமீட்டரை. அது மட்டும் இல்லாமல் ஒயரை வந்து சேஞ்ச் பண்ணணும். நார்மலாக வோல்டேஜ்க்கு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஒயர் வந்து இதில் இருக்கும், கரண்ட்டுக்கு பார்க்கறதுனால இதில் சேஞ்ச் ஆகுது ஒயர் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வந்து இதுலேயே மெஷர் பண்ணிங்கன்னா இதில் வந்து வோல்டேஜ் தான் மெஷர் பண்ணுவோம். இப்போ இதில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்றதை மெஷர் பண்ணுறதுக்கு நீங்கள் மல்டிமீட்டர் டர்ன் பண்ணிக்கோங்க. 20க்கு 20ல் வச்சுட்டு உங்களோட ரெட் இதில், தென் பிளாக் இன் திஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 8.3, இதோட 39. அப்போ இதோட வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் வாட்டரில். இப்போ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக கரண்ட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இப்போ கரண்ட் ஃப்ளோ அப்படின்றதுக்கு தேவை வந்து எலக்ட்ரான்ஸ் தான். அந்த எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆக கரண்ட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் மேஜர் கரண்ட்டுக்கும் வோல்டேஜ்க்குள்ள டிஃப்ரென்ஸ். சரி, ஓகே கைஸ், இப்போ நீங்கள் கேட்கலாம், எதுக்கு வீட்டில் வந்து ஒயர்ஸ் வந்து பெருசாக யூஸ் பண்ணுறாங்க, சின்ன ஒயர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நார்மலாக அப்படி கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நார்மல் ஒயர்ஸ், சரி, நார்மலாக இந்த மாதிரி ஒயர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒயர்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி ஃபாயில், காப்பர் ஃபாயில், உங்களுக்கே தெரியுதோ, நான் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபாயில்ஸ் தான் இருக்கும். இது வந்து ஒரே ஸ்டிப்பாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ வர ஒயர்ஸில். இப்போ வர ஒயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல ஃபாயில், இந்த மாதிரி பல காயில் வந்து அப்படியே 2, 3 அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்றா தர மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றா தரும்போது உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வோல்ட் கொடுக்குறீங்களோ அதே வோல்ட்டை வந்து அது வந்து அடுத்த பாயிண்ட், எண்ட் பாயிண்ட்டில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஆனால் உங்களுக்கு இப்படி கொடுத்தோன்னா நம்மளோட பெண்ட் ஆகிறது வந்து கம்மியாக இருக்கும், அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். அதுவே உங்களுக்கு அதிகமாக ஸ்டிப்பாக டைனி ஸ்டிப்பாக கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பெண்ட் ஆகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவே நம்ம சின்ன ஒயர்ஸ்ன்றதுனால ஈஸியாக பண்ணிடுறோம். ரோட்ஸில் போடுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், அதெல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால அவங்க வந்து டைனி ஸ்டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக ஆட் ஆகும். அப்படி யூஸ் பண்ணுறப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக ஆட் ஆகும். அப்போ அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது அதில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் இந்த ஒயர்த்துக்கு ஒரே ஸ்டிப்பில் இருக்கிறதோட அட்வான்டேஜ் இதுதான் காய்ஸ். இதுதான் கரண்ட் அண்ட் வோல்டேஜோட டிஃப்ரென்ஸு. அதனால கரண்ட் யூஸ் பண்ணுறப்ப சேஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணணும். எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கப்ப கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணுறப்ப அதில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து செப்பரேட்டாக இருக்கும். அப்போ அதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து செப்பரேட் பண்ணுறது தான் அது ஒரு கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. செப்பரேட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி, the energy which is used to separate an electron from an atom, it is known as current அப்படின்னுவாங்க. அதுதான் கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் கைஸ் இன்னையோட எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ கீப் வாட்சிங் சயின்டிஃபிக் ஸ்டுடியோ. கைஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி பார்த்தோமா? எக்ஸ்பெரிமெண்ட் வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அது ஒரு சூப்பர் எக்ஸ்பெரிமெண்ட்டோட நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன நெக்ஸ்ட் வீடியோ இன்னொரு எக்ஸைட்டிங்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்மளோட டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும்ன்றதை நீங்களே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சயின்டிஃபிக் ஸ்டுடியோ.